ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல வைகுண்ட துவார தரிசனத்துக்கு தரிசனம் பார்க்கறதுக்கு பிளான் பண்ணிருக்கக்கூடிய எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் எல்லாமே இதுல ஷேர் பண்ணிருக்கீங்க. ஸோ வீடியோ கொஞ்சம் லேட்டா வந்திருக்குன்னு சொல்லி நிறைய பேர் நினைப்பீங்க. ஸோ லேட்டா போஸ்ட் பண்றதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, கரண்டா திருமலையில என்ன மாதிரி சிச்சுவேஷன் இப்போ இருக்கு, அதே மாதிரி கீழ் திருப்பதியில என்ன மாதிரி இருக்கு, திருமலை போறதுக்கு என்ன மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்கு, இப்ப என்ன மாதிரி நிலவரம் கள நிலவரம் அங்க இருக்கு அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனையும் கேதர் பண்ணி நான் ஒரு வீடியோ ஷேர் பண்ணுன்றதுக்காக தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி எல்லா அப்டேட்டுமே உங்களுக்கு உடனே ஷேர் பண்ணணும். ஏன்னா ஜஸ்ட் சும்மா ஒரு வீடியோ போட்டோம் ஒரு இன்ஃபர்மேஷனை சொன்னோன்றது இருக்கக்கூடாது. நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா அதுல இருந்து ஒரு 10-15 இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கணுன்றதுக்கு தான் நம்ம இப்ப வீடியோ ஷேர் பண்றோங்க. ஓகே, இன்னைக்கான வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கும் டெலிகிராமோட லிங்க்கும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதை ரெண்டையும் இந்த 10 நாளைக்கு தேவைப்படுறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் எப்பயுமே நம்மளோட குரூப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க, ஜாயின் பண்ணுங்க, இதெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டேன். இந்த 10 நாள் ஏன் நான் உங்களை சொல்றேன் அப்படின்னா, நான் ப்ரெசென்ட்டா வரக்கூடிய கரண்ட் அப்டேட் எல்லாம் நாங்கள் கேதர் பண்ணி அதுல தான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கமெண்ட்லயும் உங்களுக்கு நான் ரெண்டோட லிங்கே ஷேர் பண்றேன். டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் கண்டிப்பா நான் ஷேர் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்க, ஜாயின் பண்ணிக்கிட்டு ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபர்ஸ்ட் எஸ்எஸ்டி டோக்கன் இன்னைக்கு மத்தியானம் 2 மணிக்கு தான் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. நேத்து நைட்டு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிருப்பேன். அந்த வீடியோ பார்த்தா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பூதேவி காம்ப்ளெக்ஸ் ஆகட்டும், சீனிவாசம் ஆகட்டும், விஷ்ணு நிவாசம் ஆகட்டும், அண்ட் மற்ற இடங்கள் எல்லா இடத்துலயுமே எந்த அளவுக்கு க்ரௌட் இருக்கு அப்படின்றத நம்ம ஒரு வீடியோவை ஷேர் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோல நான் சொல்லும் போதே சொல்லியிருந்தேன். ஸோ காலையில மேபி கொஞ்சம் சீக்கிரமா கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனா நைட்டே பாத்தீங்கன்னா பெரிய அளவுல க்ரௌடு ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும்னு யாருமே எதிர்பார்க்கல. எல்லா கவுண்டர்லயுமே பக்தர்களோட எண்ணிக்கை அளவு கடந்து இருந்தது. அளவு கடந்து அப்படின்னா நான் சொல்றது ஒரு சில கவுண்டர்ல ஓரளவுக்கு இருந்தது. பட் மெயினான கவுண்டர்ஸ்ல எல்லாமே க்ரௌடு ஹெவி தாங்க. ஏன்னா நான் காலையில டோக்கன் ஸ்டார்ட் பண்ணி அதை முடிஞ்ச கவுண்டிங் பார்க்கும் போதே நமக்கு தெரிஞ்சுது. என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நைட்டு 11 மணிக்கே என்ன பண்ணிட்டாங்க, அந்த கியூல என்ட்ரன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, உள்ள நம்ம கியூல ஜாயின் பண்றது, அதுமே ஓபன் பண்ணி விட்டுட்டாங்க. ஓபன் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்கன்னா கண்டினியூவா போயிட்டு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 11:30 மணிக்கே, நைட்டு 11:30 மணி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதெல்லாமே நேத்து பாருங்க எல்லா இடங்களையும் எவ்வளவு தர்ஷன் கியூ அப்படின்றது நமக்கு நிறைய இடங்கள்ல கிடைச்ச சோர்சஸ் படி நம்ம உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கோம். இது சீனிவாசம்ல நைட்டு 9 மணியோட ஸ்டேட்டஸ் பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த அளவுக்கு க்ரௌடு ஹெவியா வந்துருச்சு. ஸோ இதுக்கு மேல கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு சொல்லிட்டு தான் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, நைட்டே டோக்கன் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ வரைக்கும் டோக்கன் ரன்னிங்ல தான் இருக்கு. ஸோ இப்போ ப்ரெசென்டா டோக்கன் எப்படி ரன்னிங்ல இருக்கு, அதை எப்படி நீங்க ஆன்லைன்ல செக் பண்ணலாம் அப்படின்றதையும் நான் அதுக்கப்புறம் சொல்றேங்க. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காலையில ஒரு 6:20க்கே 25ஆம் தேதியோட ஸ்லாட் ரன்னிங் போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ 23, 24 எல்லாம் காலையில 6 மணிக்குள்ளே எல்லாமே கம்ப்ளீட் ஆகி 25ஆம் தேதியோட ஸ்லாட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ கவுண்டர்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு நார்மலா தான் இருக்கு. இது காலையில இன்னைக்கு கிரௌடு எப்படி இருக்கு அப்படின்றதுக்கான அப்டேட். ஸோ காலையில 6 மணி, சில டைம் 10 மணி இந்த மாதிரி ஸ்லாட் தான் கொடுக்குறாங்க. அதுவும் உங்களுக்கு என்ன மாதிரி ஸ்லாட் அவைலபிள் இருக்குன்றதையும் நான் உங்களுக்கு டெலிகிராம்ல ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்தது பாருங்க, நிறைய பேர் டிக்கெட் வாங்கிட்டு காமெண்ட்ஸ்லயும் ஷேர் பண்ணியிருந்தீங்க. சில பேர் சொல்லியிருந்தாங்க, நாங்க 24ஆம் தேதிக்கான காலையில 3 மணியோட தரிசனம் எங்களுக்கு கிடைச்சிச்சு. அதே மாதிரி இன்னும் ஒரு சில பேர் சொல்லியிருந்தாங்க என்ன அப்படின்னா, நாங்க 12 மணிக்கு காலையில மிட் நைட் 12 மணிக்கு டோக்கன் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றதும், நாங்க 23ஆம் தேதியோட தரிசன டிக்கெட் எங்களுக்கு கிடைச்சிச்சுன்னு அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தவங்க சசிகலா முருகன் அப்படின்றவங்க நிறைய எப்போ நாங்க கியூல நின்னோம், அதுக்கப்புறம் எப்படி கேட் ஓபன் பண்ணாங்க, என்ன மாதிரி ஸ்லாட் கொடுக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்றது எல்லாமே ஷேர் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் இன்னைக்கு காலையில இருந்து நம்ம உங்களுக்கு அப் டு டேட் என்ன அப்டேட் நடந்ததோ அது எல்லாமே சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இன்னைக்கு நியூஸ்லயுமே சிலதுல என்ன அப்டேட் பண்ணியிருந்தாங்கன்னா, நைட்டு க்ரௌடு எல்லா கவுண்டர்லயும் அதிகமானனால நைட்டு 11:30 மணில இருந்தே டோக்கன்ஸ் பாத்தீங்கன்னா கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு நாளைக்கு 42,000 அப்படின்ற டோக்கன் வீதமா 10 நாளைக்கு உங்களுக்கு டோக்கன்ஸ் கொடுப்பாங்க. ஒரு நாளைக்கு 42,000 அப்படின்றதுதான் உங்களுக்கு கவுண்டிங்கா இருக்கும். நீங்களும் டோக்கன் வாங்கியிருந்தீங்கன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. அதுக்கு அடுத்த முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, திருமலையில நேரடி சர்வ தரிசனம் இருக்கு இல்லையா, வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ் வழியா நம்ம என்டர் ஆகும் இல்லையா, அந்த நேரடி சர்வ தரிசனம் இன்னைக்கு காலையில பிளாக் பண்ணிட்டாங்க. அது பிளாக் பண்ண டைம் பாத்தீங்கன்னா காலையில ஒரு 8:50க்குள்ள சர்வதர்ஷன் அலோவ் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. ஒரு 10-11 மணி இருக்கும். அந்த டைம் ஸ்டாப் பண்ணிட்டு தான் நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சது. அதுவுமே நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம். கரெக்டா 11:30 மணிக்கு டைரக்டா போகக்கூடிய சர்வதர்ஷன் அந்த இடத்துல கியூ கிடையாது, க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அங்க கியூல இருக்கவங்க மட்டும்தான் இப்ப தர்ஷன் பார்க்க முடியும். புதுசா யாரும் போயிட்டு என்ட்ரி ஆக முடியாது.
ஸோ அதனால நீங்க வந்து இப்போ நேரடி கீழே யாராவது இருக்கீங்க அப்படின்னா நம்ம நேரடி தர்ஷன்ல ஏதோ ஜாயின் பண்ணலாம்னு சொல்லி ட்ரை பண்ண முடியாது. ஏன்னா தர்ஷன் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு அடுத்த முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, இன்னைக்கே வந்து சிஆர் ஆஃபீஸ்ல ஆஃப்லைன்ல ரூம் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த ரூம் வந்து நாளைக்கான தர்ஷன் டிக்கெட் இருக்கிறவங்களுக்கு தான் ரூம் வந்து அலாட் பண்றதான தகவலும் நமக்கு கிடைச்சிருக்கு. அதையும் நம்ம வந்து டெலிகிராம்ல வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். செக் பண்ணி பாருங்க. ஏன்னா அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, ரூம் புக்கிங் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஆஃப்லைன்ல ரூம் புக்கிங் வந்து ஒன்று 300 ரூபா தர்ஷன், இல்லைனா எஸ்எஸ்டி டோக்கன் இருந்தால் மட்டும்தான் அலோவ் பண்றாங்க. அண்ட் இன்னொரு தகவல் கிடைச்சது, அது வந்து அஃபிஷியலா வந்து நமக்கு இன்னும் கன்ஃபார்மா கிடைக்கல. அண்ட் நீங்க போகும்போது அந்த மாதிரி விஷயம் இருந்துச்சுன்னா சொல்லுங்க. என்ன அப்படின்னா, நம்ம நடைபாதையில போகையிலையும் எஸ்எஸ்டி டோக்கன் இருக்கா அப்படின்றத கேட்டு தான் வந்து விடுறாங்க, ஸ்டாப் பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில குரூப்ஸ்ல வந்து நமக்கு மெசேஜ் வந்துருந்ததுங்க. யாராவது நீங்க அந்த மாதிரி ஃபீல் பண்ணாலோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சாலோ இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, நாளையில இருந்து எஸ்எஸ்டி டோக்கன் 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் மட்டும்தான் வந்து அலோவ் பண்ணுவாங்க. டிக்கெட் இல்லாதவங்க திருமலைக்கு போகலான்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா வந்து இன்னைக்கு ஏன்னு தெரியல ஸ்டாப் பண்றது. மேபி வந்து இன்னைக்கு 26ஆம் தேதியோட ஸ்லாட் வந்து இப்போ ரன்னிங்ல இருக்கு. நீங்க ஆன்லைன்ல செக் பண்ணி பார்க்கலாம். திருமலா.org அப்படிங்கிற வெப்சைட் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த வெப்சைட்ல பாருங்க, ஃபர்ஸ்ட் டேட் மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து எவ்வளோ டிக்கெட்ஸ் வந்து பேலன்ஸ் இருக்குன்றதையுமே அப்டேட் பண்றாங்க. ஸோ யாருக்காவது டிக்கெட்டோட கவுண்டிங் அண்ட் ரன்னிங் டைம் தெரிஞ்சுக்கணும்னா இந்த திருமலா.org அப்படின்ற வெப்சைட்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்க. 26,668 டிக்கெட் டிசம்பர் 26ஆம் தேதியோடது ரன்னிங்ல இருக்கு. இப்போ எங்களுக்கு வந்து ஜனவரி 1ஆம் தேதி வேணுங்க, கேட்டா தருவாங்களான்னா, இன்னைக்கு காலையில டிக்கெட் வாங்கினவங்க ஒரு சிலர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நம்ம வந்து சேம் டே இப்போ ரன்னிங்ல என்ன ஸ்லாட் இருக்கோ அதுதான் கேட்டா கொடுக்குறாங்க. ஸோ அடுத்த நாள்லாம் கேட்டா கொடுக்கறது இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்படி கொடுத்தாங்கன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். நீங்க அதை வச்சு பிளான் பண்ணிக்கோங்க. எப்படி இருந்தாலும் இன்னைக்கு 22ஆம் தேதி டிக்கெட் வாங்கணும் அப்படின்னா 26ஆம் தேதி தான் தர்ஷன் பார்க்க முடியும். ஸோ 22ல இருந்து 26 பாருங்க உங்களுக்கு எத்தனை நாள் டைம் கேப் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 26ஆம் தேதியோட ஸ்லாட்டு ரொம்ப ரொம்ப கம்மியா தான் போகுது. எல்லா கவுண்டருமே ஓரளவுக்கு இப்ப ஃப்ரீயா தான் இருக்கு. சீனிவாசத்திலையும் எக்ஸ்ட்ரா கவுண்டர்ஸ் வந்து போட்டிருக்காங்க. அண்ட் விஷ்ணு நிவாசம், கோவிந்தராஜ சுவாமி சத்திரம், பூதேவி காம்ப்ளெக்ஸ் எல்லா இடத்துலையும் நேத்து இருந்த க்ரௌட் எல்லாமே இந்த டிக்கெட் எல்லாம் வாங்கிட்டாங்க இல்லையா. ஸோ அதனால இப்ப யார் போனாலும் ஒரு 5 நிமிஷத்துல டோக்கன் வாங்குற மாதிரி தான் இருக்கு. பெரிய அளவுல கியூவோ ரஷ்ஷோ வந்து கிடையாது. அதே மாதிரி இப்ப டிக்கெட் வாங்குறவங்களும் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, கீழே விஷ்ணு நிவாசத்துல இருக்க லாக்கர் ஃபெசிலிட்டிஸ்லாம் அங்க இருக்கக்கூடிய லோக்கல் போலீஸ் அந்த இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு தான் வந்து அலாட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதனால லாக்கர்ஸ் கிடைக்கிறது இல்லை. ரூமும் வந்து ஆஃப்லைன்ல எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. லக்கேஜஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு ரொம்ப ட்ரபிளா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபேமிலியா நீங்க போறீங்க அப்படின்னா நீங்க கீழ் திருப்பதியில பிரைவேட் ரூம்ஸ் ஏதாவது ட்ரை பண்ணி பாருங்க. அந்த மாதிரி ஸ்டே பண்ணிக்க வேண்டியதான். இல்லைனா நீங்க ஆன்லைன்ல வந்து ஏதாவது கேன்சல் ரூம்ஸ் வருதான்றதையும் அடிக்கடி செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு நீங்க டோக்கன் வாங்க போனீங்கன்னா 26ஆம் தேதி போகுது. மேபி இந்த 26 இன்னைக்கு முடிஞ்சிருச்சுன்னா 27ஆம் தேதியோட வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்ப அப்படியே கண்டினியூவா வந்து உங்களுக்கு ஜனவரி 1ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ஸ்லாட் வந்து ரன்னிங் ஆகும். ஸோ இந்த எல்லா விஷயமே நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து யாராவது நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் வந்து இப்போ நவம்பர் மாசத்துலயோ டிசம்பர் மாசத்துலயோ எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு இன்னைக்கு ஏதாவது நீங்க ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் 30 நாளுக்குள்ள வாங்கியிருந்தீங்கன்னா கண்டிப்பா அப்டேட் பண்ணுங்க. மேபி கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்றது தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்ஃபர்மேஷன். ஏன்னா மற்ற நாள் கொடுக்கக்கூடிய அந்த ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் இருக்கு இல்லையா, அந்த சாஃப்ட்வேர் வந்து இப்போ யூஸ் பண்ணலைங்க. இந்த 10 நாளுக்குன்னு சொல்லிட்டு தனியா ஒரு சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணி தான் வந்து ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் வந்து இஷ்யூ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சவங்க திருமலையில இருந்து அபிஷியலாவே அவங்க சொன்னாங்க. இந்த மாதிரி தான் வந்து பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால நம்ம 30 நாள் டைம் கேப்புக்குள்ள டோக்கன் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு. நாளைக்கு தர்ஷன் போறவங்க உங்களோட ஸ்லாட் டைம் இருக்கும் இல்லையா, நீங்க என்ன டைம் உங்களுக்கு ஸ்லாட் கொடுக்குறாங்களோ ஸோ அந்த டைம்குள்ள வந்து போறதுக்கு பாருங்க. அண்ட் சேம் டே ஸ்லாட்டு அண்ட் டைம் டோக்கன் பொறுத்த வரைக்கும் அன்னைக்கான டோக்கனும் ஸ்லாட் வந்து ஒரு 1 hour 2 hour பிஃபோர் வந்து அலோவ் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. நாளையில இருந்து நமக்கு எப்படி தர்ஷன் அப்படின்றத நம்ம அஃபிஷியலா அப்டேட் பண்ணுவோம். அண்ட் ஈவினிங் உங்களுக்கு என்ன மாதிரி ஸ்டேட்டஸ் அப்படின்றதையும் ஷேர் பண்றேன். டிராவல் பண்ணிட்டு இருக்கிறவங்க நீங்க இந்த வெப்சைட்ல போயிட்டு செக் பண்ணி பாருங்க. ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 25ஆம் தேதி வரைக்கும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து கரண்டா அப்டேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸ்லாட் குறைய அப்டேட் ஆயிட்டு தான் இருக்கு. பட் எந்த கவுண்டர் அப்படின்றது நமக்கு தெரியாது. கீழ் திருப்பதியில 9 இடங்கள்ல கவுண்டர்ஸ் வந்து நிறையவே இருக்கு. நீங்க போயிட்டு செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை மீட் பண்ணலாம். தேங்க்யூ.